கைஸ், வெல்கம் டு டாடா அண்ட் சனா சேனல் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மலையாள மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த மூவியோட பேர் வந்து மந்தாகினி. இது வந்து ரீசெண்டாக இப்போ மே மந்த்ல வந்து தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் வந்து லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. மனோரமா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓடிடியில் இருக்குது. நீங்கள் வேற எதாவதுனாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்கிறது, மலையாளம் மூவி ரீசெண்டாக வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, கல்யாணம் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஏன் நடக்காது அப்படிங்கிறத வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த லெவலுக்கு காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஃபுல்லாக மலையாளத்தில் அப்படியே பேசிட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ரியலாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அவங்க சொந்தக்காரங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, மாப்பிள்ளையோட மச்சான்லாம் வந்து அவரோட முறை என்ன, அவர் என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து ரியலிஸ்டிக்கா சொல்லணுமோ அந்த ரியலிஸ்டிக்கா இந்த மூவில சொல்லியிருப்பாங்க. ஹீரோலாம் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து சைடு ஆக்டிங்காக தான் நடிச்சிட்டு இருந்தார். நிறைய மூவில பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் கூடயும் சைடு ஆக்டிங்ல நடிச்சிட்டு இருந்தவர் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதுசு. ஃபுல் த்ரூ அவுட் கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுசு, நம்ம பார்த்தே இல்லை. பட் அந்த ஹீரோ மட்டும் வந்துருப்பார். அவர் வந்து பிரேமலோட வருவார், அந்த மாஸ்டரா வருவார்ல, மாஸ்டர் வருவார் பிரேமலூல. அந்த இந்த ரெண்டு பசங்க இருப்பாங்களா, அவங்களோட மாஸ்டர் அவர் தான் வந்து இதுல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. பேர் கூட சலீம்னு ஏதோ ஒரு பேர் கரெக்டா தெரியல. ஹீரோயின் அப்படிதான், ஹீரோயின் நல்லா பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே வந்து ரியலிஸ்டிக்கா அவ்வளோ சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபுல் த்ரூ அவுட் ஃபுல்லா வந்து உங்களுக்கு மலையாளம் நல்லா தெரிஞ்சதுன்னா இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. பிகாஸ் மலையாளத்துல ஃபுல் காமெடி சீன்ஸ் ரைட் பண்ணியிருப்பாங்க. பேசுறது எல்லா டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் காமெடியா இருக்கும். இது வந்து தமிழ் டப்பிங் இன்னும் வரல, மேபி வருமானு தெரியல. இப்போதைக்கு அது வந்து மலையாளம் லாங்குவேஜ்ல தான் இருக்கு இந்த மூவி. இதோட மூவி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes இந்த மூவியோட டியூரேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு அப்படியே மெல்லமா அப்படியே வந்து ஒரு ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும். போக போக ஸ்டோரிக்குள்ள வரும்போது தான் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வந்து நல்ல ஒரு பக்கா ஒரு என்டர்டெயினா இருக்கும். படம் ஃபுல்லா குடிச்சிட்டே இருப்பாங்க. ஈவன் பாய்ஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், உமனா இருக்கட்டும், படம் ஃபுல்லா வந்து சரக்கு தான். சரக்குனால வர பிரச்சனை தான். அது என்ன பிரச்சனை வருதுங்கிறத நான் சொல்லிட்டா அப்புறம் இதுதானா அவன் ஸ்டோரியை சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து உங்களுக்கு மலையாளம் தெரியுது அப்படின்னா சப்டைட்டில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். சப்டைட்டில் உங்களுக்கு புரியும் அப்படின்னா, இங்கிலீஷ் சப்டைட்டில் புரியும்னா நீங்கள் சப்டைட்டில் வச்சும் பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ரீசெண்டாக வந்து இதுக்கு முன்னாடி வந்துச்சுல அந்த காமெடி கலந்து இந்த பிரேமலோ இந்த மாதிரி எல்லாம் படம் வந்துச்சுல்ல, அதுக்கேற்ற குருவாயூர் அம்பலவன் நடைகள், அந்த மாதிரி இதுவும் ஒரு காமெடி மூவி தான். பார்க்க வேண்டிய மூவி தான். ஃப்ரீ டைம்ல சாட்டர்டே சண்டே வந்து ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு செமையான மூவி. என்ஜாய் பண்ணிட்டு சொல்லுங்க அந்த மூவி எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்டுக்கு கீழே கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் ஆர் மூவி ரிவ்யூல வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். அன்டில் தென், பாய்.